அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அன்று சீக்கிரம் வேலைக்கு செல்ல வேண்டும் என காலையில் 8 மணிக்கெல்லாம் கிளம்பி சென்றான் சாரதி. சாரதியின் அம்மா விஜயா சாப்பிட்டு முடித்துவிட்டு வீட்டிற்கு வெளியே அமர்ந்திருந்தார். வீட்டிற்குள் விஜயாவின் மருமகள் கவிதா வழக்கம் போல் மாமியாரை திட்ட ஆரம்பித்தாள். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் இன்னும் சாப்பிடல, அதுக்குள்ள சாப்பாட முடிச்சுட்டு வெளியில போய் உட்கார்ந்தாச்சு. ரோட்ல எத்தனை வண்டி வருது, எத்தனை பேர் தெருவுல நடந்து போறாங்கன்னு எண்ணிக்கிட்டு இருக்கு போல. சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது என வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிக் கொண்டிருந்தாள் கவிதா. மாமியாரின் காதில் விழ வேண்டும் என்பதற்காகவே கொஞ்சம் சத்தமாகவே பேசிக் கொண்டிருந்தாள். வெளியில் அமர்ந்திருந்த விஜயாவின் காதுகளில் உள்ளே மருமகள் பேசிக் கொண்டிருப்பது விழுந்தாலும் தன் மகனின் வாழ்க்கை கெட்டுவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக அமைதியாக இருந்தார். இவ்வளவுக்கும் காலையில் எழுந்து தன் மகன் துணிகள் அனைத்தையும் துவைத்து காய போட்டுவிட்டு வீட்டையும் கூட்டி பெருக்கி சுத்தம் செய்துவிட்டே சாப்பிட்டார் விஜயா. கவிதாவிற்கும் சாரதிக்கும் திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகிறது. திருமணமாகி வீட்டிற்கு வந்த நாளிலிருந்து இன்று வரை மாமியார் மீது வன்மத்தை கொட்டிக் கொண்டே இருக்கிறாள் கவிதா. சாரதி சம்பாதிக்கும் பணம் முழுவதையும் தன் அம்மாவிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுவான். அம்மா பார்த்து பார்த்து செலவழித்து சிறுக சிறுக சேமித்து கடனே வாங்காமல் தன் மகனின் திருமணத்தை நடத்தி முடித்தார். கவிதா வந்த பிறகு தன் கணவர் மாமியாரிடம் கொடுக்கும் சம்பளத்தை எப்படியாவது தடுக்க வேண்டும் என முடிவு செய்து அதற்காக காய் நகர்த்த ஆரம்பித்தாள். அத்தைக்கு வயசாயிடுச்சு, இன்னமும் அவங்க கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு கால் வலி இருக்கு, அப்புறம் முட்டி வலிக்கும், இதெல்லாம் தேவையா? நானே போய் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் என்று தன் கணவரிடம் சொல்ல ஆரம்பித்தாள். அதன் பிறகு கவிதாவே கடைக்கு செல்ல ஆரம்பித்தாள். கடைக்கு செல்வதாக சொல்லி மாமியாரிடம் வாங்கி செல்லும் பணத்தில் எப்போதும் மீதம் கொண்டு வந்து திருப்பி கொடுத்ததே இல்லை. மாமியாரும் அளவாகவே கொடுத்து விடுவதால் பெரிதாக பணத்தை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அதனால் ஒவ்வொரு முறை கடைக்கு செல்லும் போதும் இந்த பணம் பத்தாது, கூடுதலாக வேண்டும் என அவள் கேட்க ஆரம்பித்தாள். முதல் முறையாக கவிதாவிடம் எவ்வளவு பணம் வேணும்னாலும் வாங்கிக்கோ, ஆனா கடைக்கு போயிட்டு வந்து பில்லை என்னிடம் கொடுத்து விடு, கணக்கு பார்க்க வேண்டாமா? இப்படியே போய்கிட்டு இருந்தா இந்த குடும்பத்தை நடத்த முடியாத நிலைமைக்கு போயிரும் என்று சொன்னார் விஜயா. இதுதான் தனக்கான சந்தர்ப்பம் என்று தன் கணவன் வந்த பிறகு அவனிடம் இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி மாமியார் தன்னை மறைமுகமாக திருடி என சொல்கிறார். இதற்கு மேல் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்றாள் கவிதா. மொத்த வரவு செலவையும் நீயே பார்த்துக்கொள், எதற்கு இந்த பிரச்சனை? அவர்களிடம் ஒவ்வொரு முறையும் கடைக்கு செல்வதற்காக எதற்காக பணத்தை கேட்க வேண்டும்? தேவையில்லாத வேலை. அதனால் இனிமேல் வீட்டின் அனைத்து செலவுகளையும் நீயே பார்த்துக்கொள் என்று சொன்னான். தன் அம்மாவிடம் சென்று, அம்மா, கவிதாவே எல்லா வரவு செலவையும் பார்த்து கொள்ளட்டும். வயதான காலத்தில் உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? நீங்கள் பேசாமல் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். மகன் என்ற உரிமையில் கவிதா தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்குவது போல் எனக்கு தெரிகிறது. இதே போல் போய்கொண்டிருந்தால் நீ மிகப்பெரிய கடனாளியாகி விடுவாய், ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வாய். என்னுடைய அனுபவத்திலும் நான் பட்ட கஷ்டத்தின் அடிப்படையிலும் உனக்கு தெளிவாக சொல்லிவிட்டேன். அதன் பிறகு உன் இஷ்டம் என்று சொன்னார் விஜயா. உன் சம்பளத்தை நீ அவளிடமே கொடுத்துவிடு. இதுவரை நான் சேமித்து வைத்த பணம் உன் திருமணத்திற்காக முழுவதும் செலவாகிவிட்டது. இந்த 6 மாத காலத்தில் சேமிப்பாக இருந்த பணம் என்று சொல்லி அவன் கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்தார். கவிதாவின் கைமீறிய செலவுகளால் சாரதி வாங்கும் ஊதியத்தில் சேமிக்க முடியாமல் போனது. அடுத்தடுத்த மாதங்களில் எல்லாம் குடும்ப செலவுக்கே கடன் வாங்கும் நிலைக்கு வந்தது. தனக்கு நினைவு தெரிந்து வேலைக்கு சென்றது முதல் யாரிடமும் சென்று பணத்திற்காக கையேந்தி நிற்காதவன் முதன்முறையாக வீட்டு செலவுகளுக்கு பணம் வேண்டும் என்று தனது கம்பெனியில் கைகட்டி நின்றான். அவனது கம்பெனியில் அக்கவுண்டன்ட் செக்ஷனில் இருந்தவர் சாரதி முன்பணம் கேட்டு வந்துள்ளான் என்றவுடன் அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். உனக்கு திருமணம் ஆன போது கூட முன்பணம் வேண்டும் என்று நீ வந்து நிற்கவில்லை,
திருமணம் ஆனவுடன் கடன் கேட்டு வந்துவிட்டாய், இன்னும் குழந்தை கூட பிறக்கவில்லை. குழந்தை பிறந்தால் அதை எப்படி சமாளிப்பாய்? வீட்டு செலவுகள் மீது கொஞ்சம் கவனமாக இரு என்று சொல்லி அக்கவுண்டன்ட் முன்பணத்தை கொடுத்தார். தற்போதெல்லாம் ஊதியம் மாதா மாதம் வங்கி கணக்கில் வரவாகி விடுகிறது. சம்பளம் வாங்குவதற்காக கூட தன் வாழ்நாளில் கை நீட்டி பழக்கம் இல்லாத சாரதி முதல் முறையாக தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மனைவியின் ஊதாரித்தனமான செலவுகளே இதற்கு முழுக்க முழுக்க காரணம் என அவன் மனதிற்குள் தோன்றியது. கோபமாக வீட்டிற்கு வந்தான் சாரதி. கவிதாவை அழைத்து சென்ற மாத வரவு செலவுகள் பற்றி கேட்டான். அவளும் அவனிடம் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாங்கினாள் என சொல்ல ஆரம்பித்தாள். அனைத்திற்கும் சரியாக கணக்கு காட்டினாள். சாரதியின் மனதில் எப்படி இவ்வளவு பணம் தேவைப்படுகிறது என்ற யோசனை எழுந்தது. கவிதாவோ திருமணமானால் கொஞ்சம் கூடுதலாக செலவாகத்தான் செய்யும். நீங்கள் தான் உங்கள் கம்பெனியில் சம்பளத்தை உயர்த்தி கேட்க வேண்டும், இல்லை என்றால் வேறு கம்பெனிக்கு மாற வேண்டும். ஒரே கம்பெனியில் குறைவான சம்பளத்திற்கு உழைத்துக் கொண்டே இருந்தால் அவர்களும் உங்கள் உழைப்பை சுரண்டி கொண்டே இருப்பார்கள், ஊதியத்தையும் உயர்த்தி தர மாட்டார்கள் என்றாள். சாரதியின் கம்பெனியில் வருடந்தோறும் குறிப்பிட்ட அளவு ஊதியம் அவர்களது உழைப்பிற்கு ஏற்ப உயர்த்தி கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். ஊதியத்தை உயர்த்தி கொடுங்கள் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் கவிதாவிடம் இன்னும் கொஞ்சம் சிக்கனமாக செலவழிக்க முயற்சி செய் என்று சொன்னான். கவிதாவிற்கு கோபம் தலைக்கேறியது. நன்றாக சாவி கொடுத்து திருகி விட்டிருக்கிறார் உங்கள் அம்மா. அவங்க வரவு செலவுல நிறைய குளறுபடி இருப்பதால் தான் நானே வரவு செலவை பார்த்து கொள்ளலாம் என வாங்கினேன். அது பொறுக்காமல் கண்டபடி உங்களிடம் இல்லாதது கொள்ளாதது எல்லாம் சொல்லி என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்களா என்று கத்தினாள். இவளிடம் இதற்கு மேல் என்ன பேசுவது என்று யோசித்தவன், சரி சரி இந்தா முன்பணம் என்று அவள் கையில் பணத்தை கொடுத்தான். இனி மாத ஊதியத்தில் பணத்தை பிடித்துக் கொள்ள ஆரம்பிப்பார்கள் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு படுக்க சென்றான். இவர்கள் பேசியது வெளியே அமர்ந்து கொண்டிருந்த விஜயாவின் காதில் தெளிவாகவே கேட்டது. இந்த வருடம் சாரதிக்கு ஊதியமும் கொஞ்சம் உயர்ந்து வந்துள்ளது. புதிதாக கவிதா வந்திருந்தாலும் செலவுகளை சுலபமாக சமாளித்து விடலாம். மாதம் சிறு தொகையை சேமிப்பாகவும் எடுத்து வைக்கலாம். எப்போது என்ன செலவு வரும் என்று யாருக்கு தெரியும்? மருத்துவ ரீதியாக கூட செலவு வரலாம். இவள் இப்படி இருக்கிறாளே, தேடி தேடி அலைந்து இப்படிப்பட்ட ஒருத்திதான் தன் மகனுக்கு மருமகளாக வர வேண்டுமா என மனதுக்குள் நினைத்து கொண்டார் விஜயா. சாரதி ஏற்கனவே வாங்கிய முன்பணத்தை செலுத்தி முடிப்பதற்கு முன்பாக மீண்டும் முன்பணம் வேண்டும் என கம்பெனியில் சென்று கேட்டான். அவர் சாரதியை ஏறிட்டு பார்த்துவிட்டு ஏற்கனவே வாங்கிய முன்பணத்தை கட்டி முடித்த பிறகுதான் தர முடியும் என்று கராராக சொல்லிவிட்டார். சாரதியை பார்க்க அவருக்கு கொஞ்சம் பாவமாகவே இருந்தது. வேறு வழி இல்லாமல் வெளியில் கடன் வாங்க ஆரம்பித்தான் சாரதி. 2 ஆண்டுகளில் ஏகப்பட்ட கடன் வாங்கி இருந்தான். ஒவ்வொரு மாதமும் வாங்கிய கடனுக்கு வட்டியாகவே பெருந்தொகையை செலுத்த வேண்டியதாக இருந்தது. ஒரு சில மாதங்களில் வட்டிக்கு கொடுத்தவர்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றார்கள். அப்படி அவர்கள் வரும்போதெல்லாம் கவிதா உள்ளே சென்று கொள்வாள். விஜயாவே வெளியே வந்து அவர்களுக்கு பதில் சொல்லி, சாரதி வந்தவுடன் கண்டிப்பாக உங்களுக்கு பணத்தை தர சொல்கிறேன் என்று சொல்லி அனுப்புவார். இது ஒரு புறம் இருக்க, மாமியார் தான் மிகப்பெரிய சுமையாக இருப்பதாகவும் அவருக்காகவே நிறைய செலவு செய்ய வேண்டி இருப்பதால் அவரை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டால் நிம்மதியாக இருக்கலாம், கடன் தொகையும் குறையும் என்று தப்பு கணக்கு போட்டாள் கவிதா. மாமியாரை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் மாமியாரின் காதில் விழும் அளவுக்கு ஏதாவது சொல்லிக்கொண்டே இருந்தாள் கவிதா. அன்று வீட்டிற்கு வட்டிக்கு கடன் கொடுத்தவர் வந்து 3 மாதமாக வட்டி கொடுக்கவில்லை. நீங்கள் எல்லாம் எதற்காக உயிரோடு இருக்கிறீர்கள்? சோற்றில் உப்பைதான் போட்டு சாப்பிடுகிறீர்களா இல்லையா எனும் அளவிற்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். விஜயா தலைகுனிந்து நின்றார். பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் திட்டிவிட்டு சென்ற பிறகு உள்ளே சென்ற விஜயா கவிதாவிடம் சிக்கனமாக பிழைக்க தெரியவில்லை, இப்படி வட்டி கேட்டு கடன்காரர்கள் வரும்போதெல்லாம் உள்ளே சென்று ஒளிந்து கொள்கிறாய், வெளியே வந்து பதில் சொல்லி அனுப்ப வேண்டியதுதானே என்றார்.
கவிதாவோ, நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும்? உங்கள் பிள்ளை வாங்கிய கடனுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளை சம்பாதிக்கும் ஊதியத்தில் குடும்பம் நடத்த கடன் தான் வாங்க வேண்டும். வேறு நல்ல கம்பெனியில் அதிக ஊதியத்திற்கு வேலையை தேடிக்கொள்ளுங்கள் என்றால் அதையும் கேட்க மறுக்கிறார் என்று கத்தினாள். இதே ஊதியத்தை வைத்து ஒவ்வொரு மாதமும் சேமித்து 1 ரூபாய் கூட கடன் பெறாமல் அவனுக்கு திருமணத்தையே நடத்தி முடித்திருக்கிறேன். இப்போது அவன் ஊதியமும் கூடியிருக்கிறது. நீ வேண்டுமானால் என்னிடம் விட்டுவிடு. வர செலவுகள் அனைத்தையும் நான் பார்த்து கடனையும் கட்டி மீட்டு கொண்டு வந்து விடுகிறேன் என்றார் விஜயா. தெரியும், உங்களிடமிருந்து வரவு செலவை நான் வாங்கிவிட்டேன் என்பதற்காக நீங்கள் செய்து கொண்டிருப்பதெல்லாம் எனக்கு தெரியாமலா போய்விடும். உங்கள் மகனிடம் இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லிக் கொடுப்பதெல்லாம் எனக்கு தெரியாமலா இருக்கிறது. நீங்கள் ஏதாவது வேலைக்கு செல்லுங்கள். இந்த வீட்டிற்கு என்று உழைத்து கொண்டு வந்து கொடுங்கள். வீட்டில் உட்கார்ந்து தின்று கொண்டே இருந்தால் தின்ன சோறு எப்படி செரிமானமாகும் என வார்த்தைகளை கொட்டினாள். இதற்கு மேல் உங்களுக்கு மரியாதை கிடையாது. இந்த வீட்டிலும் நீங்கள் இருக்கக்கூடாது. மரியாதையாக வீட்டை விட்டு கிளம்புங்கள். இது என் வீடு, என் கணவர் வீடு என்றாள். விஜயாவிற்கு கோபம் தலைக்கேறியது. நான் ஏன் வேலைக்கு செல்ல வேண்டும்? உழைத்து உழைத்து என் மகனை வளர்த்து ஆளாக்கி உள்ளேன். என் மகன் தினம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கொண்டு வந்து வீட்டில் தருகிறான். அந்த பணத்தை சிக்கனமாக செலவழிக்க தெரியாமல் நீதான் ஊதாரியாக இருக்கிறாய். இந்த வீடு என் உழைப்பிலும் என் கணவர் உழைப்பிலும் வந்தது. நீ கொண்டு வந்த பொருட்கள் அனைத்தையும் எடுத்து தயாராக வைத்துக்கொள். என் மகன் வந்த பிறகு நீயும் அவனும் இந்த வீட்டை காலி செய்துவிட்டு ஏதாவது வாடகை வீட்டிற்கு சென்று விடுங்கள். இல்லை என்றால் என் சுயரூபத்தை பார்ப்பாய் என்று கோபமாக கத்தினார் விஜயா. 2 வருடத்தில் மாமியார் இந்த மாதிரி கோபப்பட்டு பேசி பார்க்காத கவிதா அதிர்ந்து போனாள். இந்த கிழவி வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுச்சு. தன் கணவனை அழைத்து கொண்டு தனி குடித்தனம் செல்வோம். 3000 அல்லது 4000 ரூபாயில் ஒரு வாடகை வீட்டை பார்த்து நிம்மதியாக இருக்கலாம். இந்த கிழவி மூஞ்சியில் முழித்துக் கொண்டு இனி இங்கே இருக்க வேண்டாம் என்று முடிவெடுத்து கோபத்துடன் தன்னுடைய பொருட்களை எடுத்து வைத்தாள் கவிதா. சாரதிக்கு அன்று வேலை கொஞ்சம் கடுமையாக இருந்தது. அந்த கோபத்தில் வீட்டிற்கு வந்தவன் வீட்டில் நடந்த பிரச்சனைகளை கேட்டவுடன் அவன் கோபம் மேலும் அதிகமானது. இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாது, அப்படித்தானே? இது உன் வீடு, நீயே இருந்து கொள் என தன் அம்மாவிடம் கோபப்பட்டு கத்தினான். கவிதாவும் சாரதியும் 1 வாரத்திலேயே அதே ஊரில் வீடு ஒன்றை வாடகைக்கு பிடித்து தனியாக சென்று விட்டனர். விஜயாவின் வீட்டிற்கு வந்த கடன்காரர்கள் அனைவரையும் சாரதியின் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் விஜயா. கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் விழி பிதுங்கினாள் கவிதா. வாடகை வேறு மாதா மாதம் கொடுக்க வேண்டியிருந்ததால் செலவு அதிகமாக இருந்தது. செலவுகளை குறைக்கலாம் என்று முயற்சி செய்தாள். ஆனாலும் பலன் இல்லை. அனைத்து பிரச்சனைகளும் சாரதியின் தலைக்கு மேலே வந்து விழுந்தன. கடன்காரர்களை வீட்டிற்கு வரவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். இப்படியே சென்றால் இருவரும் விஷத்தை குடித்துவிட்டு சாக வேண்டியதுதான் என்று புலம்பத் தொடங்கினாள் கவிதா. தன் அம்மா இருக்கும் வரை இப்படி ஒரு நிலைமை தனக்கு என்றைக்கும் வந்ததில்லை. வேலைக்கு சென்று விட்டு நிம்மதியாக வீட்டிற்கு வந்து வீட்டிலும் நிம்மதியாக இருந்தேன். அத்தனையும் இன்று தலைகீழாக மாறி போய்விட்டது என தனக்குள் நினைத்து கொண்டான். 3 மாதத்திலேயே அவனுக்கு அடுத்த அதிர்ச்சி. வீட்டை விற்பதற்கான வேலைகளில் இறங்கியிருந்தார் அவனின் அம்மா. எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கள், குடியிருக்கும் வீட்டை யாராவது விற்பார்களா என தன் கணவரிடம் சொன்னாள் கவிதா. அம்மாவின் முகத்தில் முழிக்கவே அவனுக்கு சங்கடமாக இருந்தது. இருந்தாலும் அம்மாவிடம் பேசி பார்க்கலாம் என்பதற்காக வீட்டிற்கு சென்றான். வீட்டை காலி செய்துவிட்டு சென்ற பிறகு தற்போதுதான் மகன் வந்திருக்கிறான் என்றவுடன் வேகமாக உள்ளே உட்கார வைத்து சாப்பாட்டை பரிமாறினார் விஜயா. அம்மா கோபமாக இருப்பார் என்று நினைத்து கொண்டு வந்தவனுக்கு மனம் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. சாப்பிட்டு முடித்தவுடன் வீட்டை விற்பதை பற்றி அம்மாவிடம் கேட்டான். நீ எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரலாம். ஆனால் நான் எடுக்கும் முடிவுகளில் தலையிடும் உரிமையை எப்போதோ நீ இழந்து விட்டாய். உன் மனைவியை கட்டுப்படுத்த தவறிவிட்டாய். கணக்கு வழக்கு இல்லாமல் கடனை வாங்கி குவித்திருக்கிறாய்.
உன்னை நினைத்தே என் மனம் கவலை கொண்டிருக்கிறது என்று சொன்னார் விஜயா. அதற்கு மேல் அவரிடம் பேச முடியாமல் கிளம்பி சென்றான் சாரதி. வீட்டிற்கு திரும்பினான் சாரதி. பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் கவிதாவின் அருகில் அமர்ந்து அவளுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தனர். அவளுக்கு என்ன ஆனது என்ற கவலையோடு வேகமாக உள்ளே வந்தவனிடம், ஒன்றும் பயப்படுவதற்கு இல்லை, மயங்கி விழுந்து விட்டாள், நல்ல செய்திதான், குழந்தை பாக்கியம் உண்டாகி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றனர். மனதிற்குள் அவனையும் அறியாமல் சந்தோஷப்பட்டான். மனைவியை சென்று அணைத்துக் கொண்டான். தனக்கு குழந்தை பிறக்கும் போதே நான் கடன்காரனாக தான் இருக்க போகிறேன் என்ற எண்ணமும் அவன் மனதில் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அம்மாவை பார்க்க சென்றீர்களே, என்ன சொன்னார்கள்? வீட்டை விற்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்களா என்று கேட்டாள் கவிதா. அவர் முடிவில் தலையிடக்கூடாது என தெளிவாக சொல்லிவிட்டார் என்று மனைவியிடம் கூறிவிட்டு கவலையோடு படுத்தான். தன் மருமகள் கர்ப்பமாக இருக்கும் விஷயம் விஜயாவின் காதிற்கு எட்டியது. ஓடி சென்று பார்க்க வேண்டும் என மனம் துடித்தது. இருந்தாலும் அங்கு சென்றால் அவள் என்ன பேசுவாளோ என்ற எண்ணத்தில் அங்கு செல்வதை தவிர்த்து விட்டார். 2 வாரத்தில் சாரதியை வீட்டிற்கு வருமாறு சொல்லியிருந்தார் விஜயா. அம்மாவை பார்ப்பதற்காக வந்திருந்தான் சாரதி. வீட்டிலிருந்து அவரது உடைமைகளை எடுத்து வைத்து கிளம்பியிருந்தார் விஜயா. அம்மா எங்கு செல்கிறார் என்ற ஒரு கேள்வியோடு வீட்டிற்குள் வந்தான் சாரதி. வீட்டின் சாவியை சாரதியிடம் கொடுத்து, இந்த வீடு என் பெயரில் உள்ளது, இந்த வீட்டில் நீ இருந்து கொள், கிராமத்தில் இருக்கும் நம் வீட்டிற்கு செல்கிறேன், என்னுடைய நகைகளை விற்று 5 லட்சம் ரூபாய் வைத்துள்ளேன், இந்த பணத்தை வைத்து உன் மொத்த கடனையும் அடைத்து விடலாம், வாடகை வீட்டையும் காலி செய்துவிட்டு இங்கே வந்து இருந்து கொள்ளுங்கள், வரவு செலவுகளை நீயே பார்த்துக்கொள், அவள் பார்த்தால் இன்னும் நீ கடனாளியாக தான் ஆவாய், உன் மனைவியிடம் சிக்கனம் இல்லை, அதை நீ எப்போதோ தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். வீட்டை விற்பதாக சொன்னீர்களே என்று கேட்டான் சாரதி. வீட்டை விற்றுவிட்டு ஊருக்கே சென்று விடலாம் என்றுதான் நினைத்தேன். உன்னை இந்த நிலையில் விட்டுவிட்டு போக எனக்கு மனமில்லை. மேலும் உன்னால் ஒரு வீட்டை என்றைக்கும் வாங்க முடியாது என்பதால் வீட்டை விற்கும் முடிவை மாற்றிக்கொண்டேன். உனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்று கேள்விப்பட்டேன். மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் விஜயா. எங்களோடு இங்கேயே இருந்து விடுங்கள். முன்பு போல் கவிதா தற்போது இல்லை, மிகவும் மாறிவிட்டாள் என்றான் சாரதி. குழந்தை பிறந்தால் ஏதாவது மாற்றங்கள் வரலாம். அப்படி வரும்போது கண்டிப்பாக இங்கே வந்து உன்னோடு சாகும் வரை இருப்பேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றார் விஜயா. நடந்ததை மனைவியிடம் சொன்னான் சாரதி. எதற்காக அவர்களை போக விட்டீர்கள்? எப்படியாவது தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டியதுதானே. அங்கு சென்று அவர்கள் வாழ்க்கையை எப்படி நடத்துவார்கள் என்று யோசித்து பார்த்தீர்களா என்றாள் கவிதா. கவிதாவை முறைத்து பார்த்தான் சாரதி. நான் பிறந்தது முதல் இன்று வரை எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தபோது கூட கடனே வாங்காமல் எங்கள் குடும்பத்தை நடத்தி வந்தவர் என் அம்மா. அப்படிப்பட்ட அவரிடம் வட்டி கொடுக்கவில்லை என வட்டிக்காரர்கள் பேசியதை கேட்டு மனமுடைந்து போயிருப்பார். அதே தெருவில் அவரால் எப்படி இருக்க முடியும்? அதனால் தான் அவர் செல்கிறார். இல்லை என்றால் கண்டிப்பாக என்னோடு இங்குதான் இருந்திருப்பார். என்னை விட்டு எப்போதும் அவர் பிரிய வேண்டும் என நினைக்க மாட்டார். கண்டிப்பாக நமக்கு குழந்தை பிறந்த பிறகு அவரை சென்று அழைத்து வந்து விடுவோம் என்றான் சாரதி. மேலும் வரவு செலவுகளை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்றான். தன் கணவர் சொல்வதுதான் சரி, அவன் சொல்வதை தான் இனிமேல் கேட்க வேண்டும் என முடிவு செய்தாள் கவிதா. விஜயா கிராமத்திற்கு சென்ற பிறகு சாரதியும் கவிதாவும் 2-3 முறை நேரில் சென்று பார்த்தனர். கவிதா மாமியாரிடம், பணத்தை பார்த்தவுடன் ஆடம்பரமாக இருந்து விட்டேன், நான் செய்த காரியத்திற்கு நன்றாக அனுபவித்து விட்டேன், அதனால் என்னை மன்னித்து எங்களுடனேயே வந்து விடுங்கள் என்று அழைத்தாள். ஆனால் விஜயா வர மறுத்துவிட்டார். கொஞ்ச நாட்கள் கிராமத்தில் தனியாக இருந்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். குழந்தை பிறந்தவுடன் விஜயாவிற்கு தகவல் கிடைத்தது. வேகமாக பேரனை பார்க்க கிளம்பி வந்தார் விஜயா. அத்தையை பார்த்தவுடன் படுக்கையில் படுத்திருந்த கவிதாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தது. 1 வருடத்தில் ரொம்பவே மாறி இருந்தாள் கவிதா. மாமியாரிடம் மன்னிப்பும் கேட்டாள். இனிமேல் என் பேரனை பார்த்து கொண்டு இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று கூறினார் விஜயா.
நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு